நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி. எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார்? 12 ராசி அன்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு, அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. 12 ராசி அன்பர்களும், மேஷ ராசி அப்படிதான் சொல்லுவார், ரிஷபமும் அதே தான் சொல்லுவார். ஏங்க, இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க? நடக்குமா நடக்காதா சாமி? என்ன சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு, எப்படா இந்த சனி கொஞ்சம் நல்லது செய்வார், நல்லது நல்ல இடத்துக்கு மாறுவார். தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கலகங்கள், உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள். சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர், எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு. அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க, 12 ராசி அன்பர்களுமே கடந்த 2.5 ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி, சனியாவது பயிற்சியாவது கவனிப்போங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக, அதட்டலாக, உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனி பெயர்ச்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள். அப்போது 12 ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பெயர்ச்சி நடக்க போகுது. அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி பெயர்ச்சி மட்டுமே. அப்போது எப்போ சாமி உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி எப்போனா, சேம் மார்ச் 2026 விஸ்வாவசு வருடம். அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது, நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு நிகழ்கிறது. 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், என்னையும் சேர்த்துக்கோங்களேன். அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவரை யாரும் தடுக்கவே முடியாது. அதே போல் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, அவர் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார். இதனால் நல்லது தான் உலகத்துக்கும், பிரபஞ்சத்திற்கும், நாட்டிற்கும், பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்க போகுது. நிச்சயமாக உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும். ஹமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது. ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு. அங்கே போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவர் மனசு மாறிடும். புரியுதா? யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காடுறாங்களோ அவங்க மனசு மாறிடும். அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தாரு, அவர் வீடாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இப்போ போகிறது குருவுடைய வீடு, குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார், புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு. நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில், 2 கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க, தெய்வங்கள் இருக்க போகுது, அரசாட்சி செய்ய போகிறாங்க. அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது. பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பெயர்ச்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ சனி பகவான் 6ல் போய் மறைஞ்சிட்டாரு, அவரால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தானே நீங்களாம் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் நினச்சது ஏதாவது நடந்ததா? நீங்கள் நினைத்தது ஏதாவது ஒன்றாவது நடந்ததா? எல்லாத்துலேயும் காலதாமதம், வெறுப்பு,
போடா. கடந்த காலங்களில் ராசியில் இருந்த கேது, 6ல் இருந்த சனி, இவங்களாம் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை, ஒரு மன வெறுப்பை, விரக்தியை உண்டு பண்ணியிருப்பாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல சாமி. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் பார்க்குறோம், எவ்வளோ நல்ல நல்ல குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கே கூட வெறுப்பு வந்துடும். சாமி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் சாமி, வெரி சாரி, நான் ரிலீவ் ஆகிக்கிறேன் சாமி அப்படின்னா. சார் இருங்க சார், அவசரப்படாதீங்க சார், மே மாதம் வந்துட்டோம் சார் சொல்லுவேன் நான். சாரி சாமி, என்னால் முடியல, ஐ கான்ட் டூ. அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டவர்களை கூட சார், அப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் கூட கன்னி ராசியாக இருப்பார்களே, ஆனால் முடங்கி போயிருப்பார்கள். கன்னி ராசியாக இருப்பார்களே, ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு கலக்கம், ஒரு தெளிவாக இருந்த ஒரு நீரோடைய ஒரு கல்லை போட்டு குட்டையை குழப்புற கதையாக எல்லாத்தையும் குழப்பத்தை பண்ணி விட்டுருப்பார். நேமை ஸ்பாயில் பண்ணியிருப்பார், பேரை கெடுத்திருப்பார். யார்? தலைவர் சனி பகவான். அப்போ 6ல் சனி இருந்தார் என்பதை சொல்வதை விட கேதுவுக்கும் சனிக்கும், அதாவது ராகுவுக்கும் சனிக்கும் தொடர்பு இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போதெல்லாம் கடந்த காலங்களில் கன்னி ராசி அன்பர்களுக்கு நிலையாக ஒரு எதிரி நின்று செஞ்சுருப்பான். சார், நீங்கள் எடுத்த டேட்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் கும்பராசியில் டிராவல் பண்ணும்போது புதிய எதிரி ஒருவன் உருவாகி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவனாக இருப்பான். அந்த எதிரி க்ளோஸ்டு பர்சனாக இருப்பான். அவன் தான் உங்களுக்கு எதிரி நின்று செஞ்சுருப்பான் உங்களை. இதெல்லாம் கடந்த காலங்களில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சனியுடைய தாக்கத்தால் கும்பத்தில் இருந்த சனியால் வந்த பிரச்சனைகள். சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம், அல்லது எதிர்காலத்துக்கு போயிடுவோம். சரிங்க சாமி, இப்போ இந்த சனி பகவான் 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். சிம்மத்துக்கு இருந்தார் போல் கண்டக சனியே வருகிறார். ஏற்கனவே பேர்லாம் கெட்டு போயிருக்கு. பேர் கெட்டு போச்சு. நான் அவ்வளோ நல்லவனாக இருந்தோம், நல்ல பேர் எடுத்து வச்சுருந்தோம், நேம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அது பேர் புகழாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சேமிப்பு பணமாக செல்வங்களாக இருக்கலாம். ஒரு வயரை பிடிங்கிருப்பார் சாமி. ஐயா, எல்லாத்தையும் விட்டுடுங்க, எல்லாத்தையும் அழைச்சிருவோம். இப்போது எதிர்காலத்துக்கு போவோம். கண்டக சனிக்கு சாமி போகிறார். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி விழுந்ததுன்னா 7ல் சனி. இந்த கண்டக சனியில் சமசப்தகமான பாதகமும் உண்டு, சாதகமும் உண்டு. கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடந்து உங்கள் ஜாதகத்தில் 5 குடையவன், 7 குடையவன், 9 குடையவன், பாக்யாதிபதி, தனாதிபதி, லாபஸ்தான அதிபதி, சுபர்களுடைய தசாபுத்திகள் நடந்து இந்த கண்டகச்சனி குரு வீட்டில் உட்கார்றதால குரு உங்கள் ஜாதகத்தில் சுபராக இருப்பாரே, ஆனால் இந்த கண்டக சனி உங்களை ஒன்றும் செய்யாது. சுபர்களுடைய தசாபுத்தி நடக்கணும். ரைட்டு, ஆமாம் சாமி, நடக்குது. இந்த கண்டக சனியை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனதருமை கன்னிராசி அன்பர்களே. மாறாக மாறுபட்ட தசாபுத்திகள் நடக்குமே, ஆனால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அப்போ உங்களுக்கு சாதகம் நடக்குமா, உங்களுக்கு பாதகம் நடக்குமா என்பதை உங்கள் தலையெழுத்து தான் தீர்மானிக்கும். உங்கள் ஜாதகம்தான் தலையெழுத்துனா என்னங்க? உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் அதை தீர்மானிக்கும் எனதருமை கன்னிராசி அன்பர்களே. இருந்தாலுமே கூட 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு 2 மாசத்துல அப்படியே குரு சிறப்பாயிடுவார். கேது வெளியில் போயிடுவார். இந்த சனி கேது இருக்கிறவர்களும் டஃப்பாக இருக்கும். 2 மாதம், ஏப்ரல் மே, இந்த 2 மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அப்போ கண்டக சனி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் கன்னிராசி அன்பர்களே பிரமிப்பாகவும் பயமாகவும் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து கிரக பெயர்ச்சிகள், அந்த கோச்சார கிரகங்களை எல்லாம் அங்கங்கே நீங்கள் அமைச்சு பார்ப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக எனதருமை கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்.
தீர்க்க முடியாத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், மனநிலை, ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியம், இன்னும் சொல்ல போனா திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல மனசுல இருக்கக்கூடிய மனசு பயம், தேவையில்லாத மன பயங்கள், குழந்தை பாக்கியங்கள், திருமணம், வேலை வாய்ப்புகள். கன்னி ராசி என்பர்களே, நன்மை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். கண்டக சனியை பற்றி கவலைப்படாதீர்கள். அம்பாளுடைய அனுகிரகம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னை இது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க என்று கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாக அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தேவை என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.